இனி எக்ஸசைஸும் நம்ம பண்ண வேணாம், டயட்லேயும் இருக்க வேணாம். சூப்பராக நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சுகர் கூட நம்ம வந்துட்டு கண்ட்ரோலுக்கும் கொண்டு வரலாம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகா ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். இப்போ நான் வந்துட்டு 3 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட நம்ம டீ தூள்லாம் நம்ம டீக்கு போடுவோம் இல்லையா, அதில் 3 டீஸ்பூன் டீ தூளும் 3 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ தூளும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறமேட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வைங்க. இதோடைய அலவன்ஸ் பாருங்கள், 3 லிட்டர் தண்ணிக்கு 3 டீஸ்பூன் டீ தூளும் 3 டேபிள் ஸ்பூன் க்ரீன் டீ தூள் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. சர்க்கரை ஃபுல்லாக வந்துட்டு அடியில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரண்டினால் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சர்க்கரையும் நல்லா வந்துட்டு கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமேட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். அதாவது 24 ஹவர்ஸும் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு நான் அமேசானில் நான் ஆர்டர் பண்ணி நான் வந்துட்டு வாங்கினேன். இது வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள வந்துட்டு ஒரு ஷீட் ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு பாருங்கள், இது கூட வந்துட்டு நமக்கு டீ தூளும் சர்க்கரையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி வந்துட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு கொம்புதான்னு சொல்லுவாங்க, ஸ்கூபின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு கேர்ஃபுல்லாக வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை வந்துட்டு நம்ம கையை வச்சு அமைக்கிறவோ அதை வந்துட்டு உடைக்கவோ செய்யக்கூடாது. நம்ம வந்துட்டு பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அதை செய்யணும். ஏன்னா அது வந்துட்டு வளரக்கூடிய ஒரு பொருள். இது வந்துட்டு ஒரு பாக்டீரியா. இது வந்துட்டு நல்லா வந்துட்டு நமக்கு வளர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையளவுக்கு தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். நான் செஞ்சதுக்கப்புறமேட்டு பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக நமக்கு வந்துட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு அமேசானில் நமக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நான் வந்துட்டு அமேசானில் தான் வந்துட்டு நான் புக் பண்ணி வாங்கினேன். பாருங்கள், அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்கூபின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா கொம்புஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். 2 நேம் வந்துட்டு அதுக்கு இருக்குது. நீங்கள் அமேசானில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் இதை வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் அது எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த டிகாசன், அதை வந்துட்டு இது கூட நம்ம சேர்த்துலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம டீ தூள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தூர போட்டுறணும். துணியில் நம்ம வடிகட்டினா தான் கொஞ்சம் கூட டீ தூள் எதுவுமே வந்துட்டு அதில் இறங்காது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம சுற்றிலும் வந்துட்டு கட்டிட்டு இதை வந்துட்டு நம்ம 2 வாரத்துக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். 2 வாரம் வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணவே கூடாது. இப்போ நான் காட்டிருங்க பாருங்கள், இந்த க்ரீன் டீ தூள் தான் நான் 3 பாக்கெட் வந்துட்டு நான் அதில் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டீ தூள் போடுவோம் இல்லையா, அது வந்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை தான் 1 கிலோ அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3 மட்டும்தான். நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம 2 வாரத்துக்கு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும். 2 வாரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக நமக்கு 2 வாரத்தில் நமக்கு வந்துட்டு நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேயராக வளரும். இப்போ நான் 4 பாட்டிலில் வந்துட்டு இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். 4 பாட்டிலையும் வந்துட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் அரை பாட்டில் அளவுக்கு நம்ம ஆப்பிள் ஜூஸ் இருக்கு இல்லையா, சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் ஆப்பிள் ஜூஸை மட்டும் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதை வந்துட்டு அரை பாட்டில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த டிகாசன், அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம 3/4 பாட்டில் அளவுக்கு நம்ம வைக்கணும். இப்போ பாருங்கள் இது வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அது வந்து டபுள் லேயராக நமக்கு வந்துட்டு வளர்ந்துருக்கும். இது வளர வளர நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்த லேயரை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு வளர்ந்ததை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது அவங்களுக்குமே வந்துட்டு டிகாசெல்லாம் செஞ்சு வைக்கும்போது இந்த கொம்புஜா வந்துட்டு நமக்கு நல்லாவே வளர்ந்து வரும். இப்போ 2 வாரத்துக்கு அப்புறமேட்டு இந்த பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சோம் இல்லையா, அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு கேஸ் வந்துட்டு பொங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக 2 வாரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நான் வீடியோக்காண்டி நான் ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஊற்றிடுச்சு எனக்கு. இதை வந்துட்டு நம்ம லைட்டாக தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாது.
இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சுகரு, கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்துட்டு கிடையாது. இது எப்படி குடிக்கணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் எடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த லிக்விடை ஊற்றிக்கங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நைட்லேயும் நீங்கள் குடிக்கலாம், மார்னிங்லேயும் குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வந்துடும். வெயிட் லாஸும் வந்துட்டு சூப்பராக ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த கேஸ்லாம் வந்து நமக்கு வெளியாயிரும். அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. ஃபுல்லாக திறந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு கேஸ் ஃபுல்லாக பொங்கி வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு வெளியே வேஸ்ட் ஆகி கீழே கொட்டிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக கேஸ்லாம் வெளியானதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. வெளியில் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் குடிக்கும் போது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் 1/4 டம்ளர் ஊற்றிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சுகர் வந்துட்டு நமக்கு கண்ட்ரோலே ஆகலை, எவ்வளோ கஷாயம் குடித்தோம், எவ்வளோ மருந்து குடித்தோம் கண்ட்ரோலே ஆகலை அப்படிங்க போகும்போது இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு குடிச்சு பாருங்கள். நல்லா வந்துட்டு சுகர் வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோலுக்கும் வரும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸும் சூப்பராக வந்துட்டு ஆகும். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து டிகாஷன் ஊற்ற அந்த பாக்டீரியா வந்துட்டு உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். வந்துட்டு அடுத்தடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வளர உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் வந்துட்டு அதை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிகாஷன் மாதிரி செஞ்சுட்டு இந்த கஷாயம் வந்துட்டு அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது குடிக்கும்போது நீங்கள் ஆப்பிள் சிட்டி வினிகர்லாம் குடிப்பீங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் வந்துட்டு இது இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் குடிக்கலாம். டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு பயனளிக்கிற மாதிரி டிப்ஸ் அண்ட் வீடியோ வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.